தந்தி டிவியில் ஒரு நியூஸ் கார்டு ஒன்று பார்த்தேன். புலிப்படத்தை ஒட்டி ஒரு 15 கோடி ரூபா கருப்பு பணம் பதுக்கி வச்சு அதில் இன்கம் டேக்ஸில் மாட்டி அந்த வழக்கில் விஜய் மாட்டினார் இல்லையா, அந்த வழக்கை கொடுத்த ஒரு பேர் கொடுங்கையூரை சேர்ந்த ராஜ்குமார். அவர் இந்த வழக்கை இன்னைக்கு வாபஸ் வாங்கிட்டார். இத்தனை வருஷமாக அந்த வழக்கை லைவ்லேயே வச்சிருந்த ராஜ்குமார் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதுக்கு பிறகு அவர் அந்த வழக்கை வாபஸ் வாங்கியிருக்காருன்னா என்ன காரணமாக இருக்கும்? 2 காரணமாக இருக்க முடியும். இல்லை 3 காரணமாக இருக்க முடியும். ஒன்று, அதிகார துஷ்பிரயோகம் பண்ணி அவரை மிரட்டி அதை வாபஸ் வாங்க வச்சிருக்கலாம். அப்படி இல்லைன்னாக்கா பணப்பட்டுவாடா நடந்து அதன் மூலமாக அந்த வழக்கு வாபஸ் வாங்க வச்சிருக்கலாம். சரி, 3வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அண்ணன் வந்து பயங்கரமாக அறுத்து தள்ளியிருக்காரு இல்லையா இந்த ஒரு மாசத்துல. அதில் இப்படியாப்பட்ட இத்தாந்தண்டியான ஒரு ஆட்சியை நடத்தி விட்டாரே, மக்கள் எல்லாம் இவ்வளவு இன்ப வெள்ளத்தில் புரண்டு அவங்களுடைய மகிழ்ச்சியில் கழிக்கிறாங்களே, வீட்டில் டேப்பை திறந்தாலே பால் வந்து டேப்பில் வந்து ஊற்றுதே, பாலாரும் தேனாருமாக ஓடுதே, இந்த ஆட்சியை கொடுத்த இவர் மீதான் நாம் இப்படி ஒரு களங்கத்தை சுமத்தி விட்டோம். என்னதான் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி அவர் இந்த கருப்பு பணத்தை பதுக்கி இருந்தாலும் இந்த ஆட்சியை கொடுக்குற ஒரு நல்லவருடைய ஆட்சி, இந்த நல்லாட்சி தொடரணும் அப்படிங்கிற இந்த நல்லாட்சியை பார்த்துட்டு மனந்திருந்து போய் வாங்கியிருந்துருக்கலாம். இந்த 3 பாயிண்ட் தான் எனக்கு தெரிஞ்சு. ஃபஸ்ட்டு 2 பாயிண்ட் இருக்க வாய்ப்பு இல்லை. இந்த நல்லாட்சியை பார்த்து மனம் திருந்திய நபராக ராஜ்குமார் போய் அதை வாபஸ் வாங்கியிருப்பார்னு நினைக்கிறேன். அப்படித்தானே? அப்படி தான் இருக்க முடியும். அப்புறம் இந்த கேஸை வாபஸ் வாங்கிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக ஈடி வந்து கைது பண்ணாதெல்லாம் கிடையாது. ஏற்கனவே பிஎம்எல்ஏ ஆக்டில் அவங்க ஈடி புக் பண்ணி ரெடியாக வச்சுருக்காங்க. இந்த வழக்கு வாபஸ் வாங்கப்பட்டாலும் முடித்து வைக்கப்பட்டாலும் அதெல்லாம் கணக்கு இல்லை. அவர் 15 கோடி ரூபா கருப்பணம் பதுக்கி வச்சதை ஏற்கனவே இன்கம் டேக்ஸ் ப்ரூவ் பண்ணிருச்சு. அதன் அடிப்படையில் 1 கோடி ரூபாய்க்கு மேலே நீங்கள் பொருளாதார குற்றம் பண்ணாலே பிஎம்எல்ஏ ஆக்ட் போட்டு உங்களை ஈடி குண்டாங்கட்டையாக தூக்கி உள்ளே வைக்கும். அதனால் பிஜேபியை எதிர்க்காதவரை ஈடி உள்ளே வராது. பிஜேபி எப்போ எதிர்க்கிறாப்புலையோ அப்போ ஈடி உள்ள வந்து சிஎம் விஜய் அவர்களே குண்டாங்கட்டியாக தூக்கும். எனக்கு தெரிஞ்சு கடைசி வரைக்கும் ஈடி உள்ள வர வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். இல்லை நினைக்கல, கன்ஃபார்மாக வராது. ஏன்னா அவர் தான் கடைசி வரைக்கும் பிஜேபி எதிர்க்க போகிறது இல்லையா.